சுண்டல்.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் என் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் டி எஸ் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கூத்தப்பாக்கம் சங்கத்திற்கும் மற்றும் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் அசோக் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் ஷானவாஸ் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் சிவசக்தி வேலன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு சிறந்த ஒரு சிறப்பான உரை ஆற்ற காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த இணைப்பில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது காலை வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கூத்தப்பாக்கம் சங்கத்தின் செயலாளர் சிவசக்தி வேலன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியை நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உம்மை இறைஞ்சுகிறோம். நன்றி. ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும், சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா, 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா, 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா, 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த சிவசக்தி வேலன் சார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் நல் செயல்பாட்டில் செயல்பட அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். ஆழ்ந்த மூச்சுள் இழுத்த பிறகு
நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். அவர்கள் வழியில் நடப்போம், பின்பற்றுவோம் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைப்பயிற்சி, கண்களுக்கு உண்டான பயிற்சி. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆழ்ந்த மூச்சு. கைகள் ஏற்பட்ட உணர்வுகளை கவனிக்கிறோம். பின்புறமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10. நீண்ட மூச்சு. நன்றாக கண்களை திறக்கிறோம். இருக்க மூடுகிறோம். நல்ல திறமை, நல்ல வாய் திறமை. இருக்க மூடுங்க. கண்களை திறங்க. இருக்க மூடுங்க. நல்லா திறக்கிறோம். ஆழ்ந்த மூச்சு. அடுத்து மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். ஆழ்ந்த மூச்சு.
வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது ஓய்வு அடுத்து மேல் வலது கீழ் இடது வட்ட வடிவில் கொண்டு வருகிறோம் 5 முறை செய்த பிறகு எதிர் திசையில் 5 முறை ஒரு நீண்ட மூச்சு அதை விட ஒரு ஆழமான மூச்சு வாழ்க வளமுடன் நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. படுத்த நிலையில் இரு கைகளையும் வலது காலை பிடித்து வலது கால் முட்டி நம்முடைய முக்கு நுனி அப்படியே 10 வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஒரு பலூன் ஊதுனா எப்படி பெருசாகும் அதுபோல வயிற்று பகுதி பெருசாகி அப்படியே கீழே வரட்டும். நீண்ட காற்று அப்படியே உள்ள போய் மெல்ல மெதுவாக வெளிவருகிறது. ஆசன பயிற்சியை விட இடையில் அந்த சுவாசம் எடுத்து விடுதல் அவசியமானது, ஆரோக்கியமானது, மேன்மையானது. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு ஆழ்ந்த மூச்சு. இரு கால்களையும் பிடித்து நன்றாக வயிற்று பகுதி அழுத்தப்படுகிறது, பெருங்குடல் அழுத்தப்படுகிறது. பெருங்குடல் அழுத்தப்படுவதன் மூலமாக நுரையீரல் செயல்பாட்டுக்கு வருகிறது. நுரையீரலுடைய வெளியுறுப்பாகிய மூக்கில் சுவாசம் சீர்படுகிறது. அவரவர் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவசியம் செய்யுங்க. மெல்ல வலது இடதாக உடலை சாய்வு நிலைக்கு கொண்டு வருகிறோம். பல்வேறு பயன்பாடுடைய ஆசனம் இது. நாம் படுக்கையில் இருந்து மேல் வரும் பொழுது கூட இந்த ஆசனத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு ஆசனத்தை மட்டும் நாம் படுக்கையில் இருந்து மேலெழும் பொழுது இந்த நிலையில் 1 நிமிடமோ 2 நிமிடமோ 5 நிமிடமோ பிடித்திருக்கிற பொழுது அது பல்வேறு பயன்பாடுடையதாக அமைக்கப்படுகிறது. கீழே இருக்கக்கூடிய முதுகு தண்டு சீராகும், பெருங்குடல் சுத்தமாகும், மூச்சோட்டம் சீர்படும். உடலில் எந்த இடத்தில் வலி இருந்தாலும் அந்த வலி வெளியேறும்.
மூட்டு வலிகள் சரியாகும், கால் வலி சரியாகும். அப்படிப்பட்ட ஒரு ஆசனமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கால்களை இதுபோல் வைத்திருப்பது மிக 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 அவசியமானது. ஆழ்ந்த மூச்சு, நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அப்படியே இடது கை தலைக்கு மேல் வைத்து அப்படியே பக்கவாட்டில் புரண்டு கவிழ்ந்த படுத்த நிலையில் புஜங்காசனம். இரு கைகளையும் இது போல் வைத்து அப்படியே மேல வர்றோம். கால் பாதம் நீட்டி இருக்கிறது. அப்படியே மேல வர்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கழுத்து பகுதி நல்லா இழுக்கப்படட்டும். இடுப்பு பகுதி மட்டும் தரையில் இருக்கணும். நுரையில் நன்கு விரிவடைந்திருக்கு. தோள்பட்ட வலி வராது. முதுகுத்தண்டு சீராகும். ஆழ்ந்த மூச்சு. குதிகால் கடைப்பகுதியில் தொடட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே வலது கை வலது கால் கணுக்காலை பிடித்திருக்கு. இடது கை இடது கால் கணுக்காலை பிடித்திருக்கு. மெல்ல தொடைகள் பகுதி மேல வருது. தலைப்பகுதி மேல வருது. ஒரு நீண்ட மூச்சு. முயலாசனம். ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக இரு கால்களையும் நீட்டி வைத்து வலது கால் மேல வருது, இடது கால் கீழே இருக்கு. கோமுகாசனம். இரு கைகளும் இது போல் பிடிச்சிருக்கு. இந்த கட்டை விரல்
உள்பக்கமாக இருக்கு. உடலை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. காற்றை வெளிவிட்டவாறு தலைப்பகுதி கீழே வருகிறது, காற்று வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. அப்படியே இதே நிலையில் 10 வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக மேல வரும். இந்த கால் எடுத்து போடும் பொழுது இதனுடைய செயல்பாடாகும். இந்த கால் எடுத்து போடும் பொழுது இந்த பகுதி செயல்படும். இரண்டாவது, இந்த தோள்பட்டை ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு மேலும் கீழே உயர்ந்திருக்கும். அதெல்லாம் இப்படி செய்யும் பொழுது அது சீர்படும். நுரையீரல் செயல்பாட்டுல மாறுபாடு இருக்கிறவங்களுக்கும் இந்த கோமுகாசனம் போட்டு கைகள் மேல கொண்டு வரும் பொழுது அதுவும் சீராகும். நீண்ட காற்று அப்படியே மெல்ல கீழே வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்படியே கை மேல போகட்டும். அப்படியே கோர்த்து பிடிச்சுக்கிறேங்க. இது போல ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து இடது கை தரையில் இருக்கு, வலது கை காதோடு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. அடுத்த கை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து அர்த்த பத்மாசனம். இடது கை பின்னாடி போயிருக்கு, வலது கை இடது கால் முட்டியை பிடிச்சிருக்குங்க. போட முடிஞ்சவங்க நீங்க பத்மாசனத்தில் கூட போடலாம், இன்னும் முழுமையடையும். ஆழ்ந்த மூச்சு. அடுத்து வலது கால் எடுத்து கத்திரிக்கோள் மாதிரி அமைச்சுக்கிறோம். எந்த கால் போயிருக்கோ அந்த சைடு திருப்புகிறோம்.
அசைவலும் ஆசன பயிற்சிகளும் செய்ததன் விளைவு நாடியோட்டம் திறக்கப்பட்டிருக்கும். நல்ல 2 நாசிலையும் மூச்சு போறதுக்கு தயாராயிருக்கும். இந்த நிலையில் நாம் கிரியை பயிற்சி காற்றை கொடுத்து உடலை சுத்தப்படுத்துவதற்கு உடல் ஒத்துழைப்பு கொடுக்கும். வெளியேற்றி 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 ஒரு ஆழ்ந்த மூச்சு இருநாசி வழியாக வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5 ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து இரு கைகளையும் தோள்பட்டையில் வைத்து முட்டி பகுதி மேல போகும் பொழுது காற்று எடுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. கைகளை பக்கவாட்டில் வைத்து 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. நீண்ட காற்று. அனைவரும் ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். நீங்கள் எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் அதே நிலையில் ஒரு மூச்சு நல்லா உள்ள போயிட்டு மெல்ல வெளியில வரட்டும். இந்த அதிகாலை வேளையில் நல்ல அற்புதமான தூய காற்று, நறுங்காற்றுன்னு சொல்லுவார் திருமூலர். அதுபோல இருக்கக்கூடிய காற்றை ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். நீண்ட காற்று உள்ளிழுத்து காதுகளையும் அடைத்து மகர ஓசை.
ஆழ்ந்த மூச்சு. உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம் இருக்கட்டும். காற்று தானாக சீராக உள்ளே சென்று சீராக வெளியேறுகிறது. நாம் பார்வையாளராக இருந்து அந்த உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்றில் கவனத்தை வைத்திருக்கிறோம். உள்ளில் இருக்கக்கூடிய காற்று புருவ மத்திக்கு சென்று அங்கிருந்து மூச்சுக்குழாய் வழியாக நுரையீரலை அடைகிறது. ஆகையால் நம்முடைய கவனம் புருவ மத்தியில் பொட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பொட்டு வைக்கிற இடத்தில் கவனத்தை வைத்து அந்த இடத்தில் சுவாசம் சென்று உள்ளே செல்கிறது. ஆகையால் நாம் புருவ மத்தியை கவனிக்கிறோம். திலகமிடுதல். பாரதியும் இந்த பயிற்சியை வலியுறுத்துகிறார். மகாகவி பாரதியும் ஒரு சித்தரே. புருவ மத்தியில் கவனத்தை வைத்து அந்த புருவ மத்தியிலிருந்து அப்படியே நேராக கவனம் அப்படியே போய் அப்படியே உச்சிக்கு இந்த இடத்தில் இருக்கு. நேரடியாக அந்த பிரபஞ்ச சக்தி இந்த உச்சி துளை வழியாக உள்ளே இறங்கும். சமீபத்தில் அந்த உச்சி துளை திறந்த ஒரே மகான் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமானுடைய அந்த முகத்துல அந்த வெள்ளை ஆடை போட்டிருப்பாரு. அந்த உச்சி துளைக்கு கவனத்தை செலுத்தி அப்படியே கவனத்தை பாதம் வரைக்கும் கொண்டு வரணும். கால் பாதம் அப்படியே கவனத்தை உச்சி துளை. கவனம் உடல் முழுவதும் பரவட்டும். மனம் எங்கு இருக்கிறதோ உடலில் அங்கு உயிர்ப்பாற்றல் கூடும். உயிர்ப்பாற்றல் செல்லும் பொழுது இரத்த ஓட்டம் செல்லும். கவனம் செலுத்தும் பொழுது முதுகு தண்டில் கவனத்தை செலுத்தி கொண்டு வருகிறோம்.
வாழ்க வளமுடன். அதோடு நேற்றைக்கு நமக்காக 10,000 சதுர அடியில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் உருவாக்கி கொள்ள முடியும் என்று எடுத்துரைத்த சந்தோஷ்குமார் அவர்களுடைய செயல்பாடு எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். அதை நாமும் பின்பற்றுவோம், வழி நடப்போம். ஒரு இயற்கையை சிதைக்காமல் வீட்டை உருவாக்கி இயற்கையை பேணி காப்போம். இயற்கையை வேட்டையாடினால் மனிதனை சூறையாடும் என்பார் காரல் மார்க்ஸ். அதனால் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. ஐயா அவங்க பூபாலன் ஐயா இன்னும் வரலையா? அடிச்சு பார்த்தேன், எடுக்கல. நல்லதுங்க ஐயா. நம்ம இப்ப ஆடியோ போட்டுருமாயா? சரிங்க ஐயா, போடுங்க. பூபாலன் ஐயா லைன்ல இருக்கீங்களா? வேற நேம்ல ஏதாச்சும் வந்திருக்கீங்களா? இல்ல அவங்க வரலையா? போடுங்க ஐயா, கீழே பாஸ்கர் ஐயாவோட வீடியோ. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கரின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களே, காலை வணக்கம். இன்று டான்சில் என்ற உறுப்பு என்ன வேலை செய்யுது, அதுக்கு ஏன் நோய் வருது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இயற்கையாக பார்க்கலாங்க. நமது உடம்புல டான்சில் அப்படிங்கிற உறுப்பு இங்கே இருக்குது. இதோட வேலைகள் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, இழுக்கிற மூச்சுக்காற்று, இதையெல்லாம் டெம்பரேச்சரை ஒழுங்கு பண்ணுற வேலையை பண்ணுது, வெப்பநிலையை. ரெண்டாவது, pH வேல்யூவை ஒழுங்கு பண்ணுற வேலையை பண்ணுது. மூணாவது, அதில் உள்ள கிருமிகளை, அதாவது நோய் கிருமிகளை, உடம்புக்கு பாதகமாக இருக்கும் கிருமிகளை கொலை செய்கிறது. இந்த 3 வேலை தான் டான்சில் பண்ணுது. ஸோ இப்போ டான்சில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் கூலிங்காக தண்ணி குடிக்கிறாங்களோ, இப்போல்லாம் பாருங்கள், குழந்தைகள்லாம் பாருங்கள், எல்லா குழந்தைங்க பெரியவங்க எப்போ பார்த்தாலும் ஃப்ரிட்ஜ் வாட்டர்,
கூலிங் வாட்ரு, தண்ணி கூலாக இல்லையா, நான் குடிக்க மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன். குழு குழுன்னு ஐஸ் கட்டி போட்ட தண்ணியை, ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணியை கூலாக எடுத்து குடிச்சிட்டு இருந்தால் என்ன ஆகும்? நம்ம ரத்தத்தின் பிஹெச், நம்ம உடம்புடைய வெப்பநிலை 37 டிகிரிங்க. நமது உடம்பின் வெப்பநிலை 37 டிகிரி. உடம்பு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. நாம் என்ன பண்ணுறோம்? அந்த கூலிங்கான தண்ணி எடுத்து குடிக்கிறோம். உடம்பு கஷ்டப்பட்டு 37 டிகிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது குழு தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? டெம்பரேச்சர் கம்மியாயிரும். அது நமக்கு உடம்பு கெடுதல். இந்த டான்சில் என்ன பண்ண தெரியுமா? நம்ம குழுன்னு தண்ணி குடிச்சா இந்த தொண்டை வலி இறங்குது இல்லையா, அந்த குழு தண்ணியை ஐயோ குழுன்னு தண்ணி போகுதே, இது உடம்புக்கு ஆபத்துன்னு அதை சூடு பண்ணுற வேலையை பண்ணுங்க. இப்படி நிறையா சூடு பண்ணி அது தாங்க முடியாமல் அதுக்கு நோய் வந்துடுதுங்க. அதாங்க டான்சில் வடிக்குது, வீங்குது. இது ஒரு பக்கம். இன்னும் சில பேர் சூடா எப்போ பார்த்தாலும் சுடு தண்ணி குடிப்பாங்க. சுடு தண்ணி, டீ காஃபின்னு. சில பேர் நான் ரொம்ப எங்க இவ்வளோ சூடாக எப்படிங்க குடிக்கிறீங்க நம்மள அப்படின்னு சொல்லி பெருமையெல்லாம் இல்லை. அப்போ ஓவர் சூடாக குடிச்சு என்ன ஆகுது? அந்த டான்சில் பாவம் சூடு போய் பட்டு அதை குளிச்சு பண்ணி அதுக்கு நோய் வந்துடுது. எனவே டான்சிலை காப்பாற்ற வேண்டும் என்றால், டான்சில் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், அல்லது டான்சிலில் ஏற்கனவே வியாதி இருக்கிறவங்களுக்கு குணமாக வேண்டும் என்றால், இனிமேல் குழுன்னு தண்ணி குடிக்கக்கூடாது, சூடாகவும் குடிக்கக்கூடாது, மீடியமாக குடிக்கணும். சவுதி அரேபியா, குவைத், கத்தாரில் வாழ்கிறீங்க, ராஜஸ்தானில் வாழ்கிறீங்க, வெயில் தாங்க முடியல, அங்கே குழு தண்ணி குடிங்க. இங்கே எது குடிக்கணும்? எது குடிக்கிறோன்னே தெரியலைங்க. நம்மளாம் நிறைய காரியம் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் தெரியல. ஆனால் பண்ணுறோம். எல்லாரும் பண்ணுறாங்க, நான் பண்ணுறோம். சில பேர் எப்போ பார்த்தாலும் டீ குடிச்சிட்டே இருப்பாங்க, சுடுதண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. பாருங்க, சிம்பிளாக சொல்கிறேங்க, தண்ணியை சூடாகவும் குடிக்காதீங்க, ரொம்ப சூடாக குடிக்காதீங்க, ரொம்ப குளிர்ச்சியாக குடிக்காதீங்க, மீடியமாக குடிங்க. தைராய்டு நல்லாயிருக்கும். ஒரு வேளை கெட்டு போயிருந்தால் சரியாயிடும். ரெண்டாவது, சாப்பாட்டில் உள்ள, தண்ணீரில் உள்ள, மூச்சுக்காத்தில் உள்ள கிருமிகளை கொலை செய்யுது அப்படின்னு சொன்னா அப்போ என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்கும் பொழுது மெதுவாக குடிக்கணும். எவ்வளோ மெதுவாக குடிக்கிறோமோ தண்ணி இருக்கிற கிருமியெல்லாம் கொலை பண்ணிடும். ஹெல்ப்பர், கில்லர், சப்ரஸர், மெமரின்னு 4 விதமான வேலை செஞ்சு கொலை பண்ணுது. சும்மாலாம் இல்லை. தண்ணி எவ்வளோ மெதுவாக குடிக்கிறோமோ கிருமிகளை ஈஸியாக கொலை பண்ணலாம். தண்ணி எவ்வளோ வேகமாக குடிக்கிறோமோ கொலை பண்ணுறது கஷ்டம். அதனால் இனிமேல் தண்ணி குடிக்கும் பொழுது மெதுவாக குடிங்க, வாய் வச்சு குடிங்க, மெதுவாக முழுங்குங்க. தைராய்டு நல்லாயிருக்கும், டான்சில் நல்லாயிருக்கும். இது 2 உறுப்பு இங்கே தான் இருக்குது. தண்ணி வேகமாக குடிச்சிங்கன்னா டான்சில், தைராய்டும் கெட்டு போயிடும். அடுத்தது, இந்த கொசுவத்தி பயன்படுத்தி யாரெல்லாம் தூங்குறீங்களோ அந்த கொசுவத்தி வாசத்தில் அது விஷம் இருக்கா, குப்பை இருக்கா? கெமிக்கல் தானே, அது விஷம் தானே. அந்த குப்பையான காற்று மூக்கு வழியாக உள்ளே போகும்போது இந்த டான்சில் என்ன பண்ணுது? அந்த விஷத்தையெல்லாம் முறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கெட்டு போயிடுதுங்க. அதே மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது கப்புன்னு முழுங்குறது. முழுங்க என்ன ஆகும்? டான்சில் கெட்டு போயிடும். இவ்வளோதாங்க. சாப்பாடு, தண்ணி, மூச்சுக்காத்து, இது 3 தொண்டை வழியாக ஒழுங்காக உள்ளே போகலைன்னா டான்சில் ப்ராப்ளம் பண்ணுங்க. இது 3 ஒழுங்காக போனால் சரியாக போயிடும். அதனால் இனிமேல் எதை சாப்பிட்றதா இருந்தாலும் பசி எடுத்தால் தான் சாப்பிட்ணும். நல்லா உதட்டை மூடி பாருங்கள், உதட்டை மூடி நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா எச்சில் இருக்கு இல்லையா, எச்சில் டெம்பரேச்சரை ஒழுங்கு பண்ணி கிருமிகளை கொலை செஞ்சு பிஹெச் வேலையை ஒழுங்கு பண்ணி டான்சில் செய்ய வேண்டிய வேலையை வாயிலேயே முடிச்சிடணும். அப்போது சாப்பிடும் பொழுது நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா டான்சிலுக்கு வேலையே கிடையாது. தண்ணியை மெதுவாக முழுங்குனா டான்சிலுக்கு வேலையே கிடையாது. சுத்தமான காற்றுல வாழ்ந்தா டான்சிலுக்கு வேலையே கிடையாது. இது 3 கெட்டு போகும் பொழுது டான்சில் என்ன பண்ணுது? அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணி அது கெட்டு போயிடுதுங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதை வெட்டி எடுத்துருவாங்க. அப்புறம் என்ன ஆகும்? இருக்கும் பொழுதே ஒழுங்காக இல்லை, அப்புறம் இல்லைன்னா என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்.
இவருங்க டான்ஸில் இருக்கிறவங்க, ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நான் சொன்னதெல்லாம் செஞ்சால் சரியாக போயிடும், கொஞ்சம் முன்ன பண்ண செஞ்சாலும் சரியாக போயிடும். டான்ஸில் வெட்டியே எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் உடம்பு காப்பாற்ற முடியும். இருக்கிறவங்க சாப்பாட்டை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடுங்க. ஒருவேளை பாதிப்பு ஏற்படுத்திருந்தா அது 100 நாள் டான்ஸில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஒருவேளை பாதிப்பு ஏற்படுத்தினா சாப்பாட்டை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடுங்க. காத்தோட்டமான இடத்துல இருங்க, விஷ காற்றுல இருக்காதீங்க, குப்பை காற்றுல இருக்காதீங்க. காத்தோட்டமான இடத்துல இருங்க, விஷ காற்றுல இருக்காதீங்க, குப்பை காற்றுல இருக்காதீங்க. இப்படி வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக டான்ஸில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஒருவேளை பாதிப்பு ஏற்படுத்திருந்தா அது 100 நாளில் 100% சரியாக போயிடும். எனவே டான்சில் என்ற உறுப்பு நம்ம உடம்புக்கு பல நல்ல வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கு. அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. இப்போ சொன்ன மாதிரிலாம் செய்யுங்க. டான்சிலை இயற்கையாக காப்பாற்றி ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வில் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. வாழ்க வளமுடன். நேற்று கூறியது போல் சந்தோஷ்குமாரனுடைய தொடர்ச்சியாக காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னாரு பாரதி. அதாவது 33 சென்ட். அந்த 33 சென்ட்ல நமக்கான ஒரு குடிலு, அந்த குடிலுக்குள்ள நல்ல ஒரு இயற்கை காற்றோட்டம் உள்ள வீடு, அது சுத்தியும் ஒரு தென்னங்கன்று, கருவேப்பிலை, வீட்டுக்கு தேவையானது அப்படி வச்சுக்கிட்டு வாழும் பொழுது சார்பு வாழ்க்கை இல்லாம நம்ம சுயமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி காணி நிலம் கேட்டாங்க. குறிப்பாக சில சமூகங்கள்ல வீடு கூட இல்லாம இன்றைய வரைக்கும் இருக்கு. ஏன் இறந்தா அடுத்து எங்க எடுத்துட்டு போறது அப்படிங்கிறதுல கூட சூழ்நிலையில இருக்கு. இப்போ குறிப்பா ஒரு கதையில படிச்சேன். ஒரு கணவன் மனைவியும் ரயில்வே ஸ்டேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வயதான காலத்துல கணவன் இறக்குறாரு. கணவர் இறந்த உடனே அந்த மனைவி தூர இருந்து போய் ஒரு 100 அடிக்கு அந்த பக்கம் போய் அவங்கள வேடிக்கை பாக்குறாங்களாம். ஏன் அப்படின்னா அடுத்து அது கையெழுத்து, அவங்களுக்கு நிறைய சிரமம் இருக்கு அப்படிங்கிறதுனால தூர போய் பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல்ல படிச்சேன். இப்படியான சூழ்நிலையில தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாத்துக்கும் அந்த நம்மாழ்வார் சொல்லுவாரு, இப்போ உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது எல்லாத்துக்கான நிலம் இருக்கா அப்படின்னா அப்படி கேள்விக்குறியா இருக்கு. எல்லா நிலமும் பயிரிட்டு இருக்கா அப்படின்னா அதுவும் மிக குறைவு. அதனால அந்த காணி நிலம்ங்கிறது இந்த இடத்துல நாம பதிய வைக்கிறோம். அதோட அந்த விவசாயி அந்த சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உளுந்தும் உழவே தலை அப்படிங்கிறார். அப்போ ஒரு உலகம் சுழன்றுகிட்டு இருக்குது. அந்த சுழன்றுகிட்டு இருக்கிறதோட இந்த உழவு தொழிலை சுத்திதான் எல்லாரும் பயணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்களுக்கு தேவையானதாவது எந்த அளவுக்கு முடியுமோ, இப்ப கூட குறிப்பா வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடுகள் கூட முருங்கை மரம், கருவேப்பிலை எல்லாம் வச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அருகாமையில நிறைய நகரங்களுக்கு எல்லாம் பாக்குறோம். அந்த அளவுக்கு வீட்டு காய்கறி தோட்டம் அந்த பையில வச்சு பண்ற முறையெல்லாம் இருக்கு. அது கூட நம்ம பின்பற்றிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த
வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுல வந்து ஒரு மரபு வீடுன்னு சொல்றாங்க. அங்கங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைவான வீடு. இப்ப நான் கூட இருக்கிறேன் அப்படின்னா நான் வீட்டுக்குள்ள தூங்குறது இல்லை. அப்ப எதுக்கு நம்ம அவ்வளவு பெரிய வீடு கட்டுறோம் அப்படிங்கிறதுதான் என்னுடைய மனதில். என்னதான் நம்ம வந்து ஒரு பெரிய வீடா கட்டினாலும், பல லட்சங்களை போட்டு கட்டினாலும், ஆனாலும் எந்நேரம் வீட்டுக்குள் வந்து இருப்பது மிக மிக குறைவு. ஏன்னா இதுவும் ஒரு ஒரு விலங்கு, ஒரு ஆறறிவு படைத்த உயிரினங்களோட தொடர்ச்சின்னு தான் சொல்றாங்க. இன்னும் அந்த கூறுகள் உள்ள இருக்குதுன்னே சொல்றாங்க. அந்த மரபு சிந்தனை, அந்த விலங்கு சிந்தனை மனிதனுக்குள்ள இருக்கு. அதை கலந்தெறிவதுதான் இந்த யோக முறைகளுடைய தனிச்சிறப்பு. அப்போ அந்த விலங்குகளுடைய தொடர்ச்சியில விலங்குகள் எப்படி வாழுது, அது இது போல என்ன பூட்டி வச்சு எல்லாத்தையும் வந்து அடைச்சு வச்சு என்ன இடமும் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சா சாப்பிட்டு, அது தேடி சாப்பிடுது, பசிச்சா சாப்பிடுது. அதுக்கு மனம்ங்கிறது வந்து இந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. அது ஓரளவுக்கு அது அந்த வருத்தம் இருக்கு. அப்போ ஒரு விலங்கு கூட இருந்துட்டு அதனுடைய குட்டிகளை பார்த்து கண்ணீர் வடிப்பதெல்லாம் நாம பார்க்கிறோம். அதனால அதையே வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னா இல்ல, அது பழைய நிலைக்கு போயிருது. அது ஆரோக்கியமா தான் இருக்கு. அதனால இந்த மனம்ங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்போ அந்த வீடுகளை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமைச்சிட்டு அதுக்கு பிறகு அதை சுத்தியும் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக இந்த படைகளை நிறுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த வீட்டை சுத்தி நல்ல மரங்களாக அந்த பாதுகாப்பு படையாக அமைச்சிட்டோம் அப்படின்னா அதுல பட்டு வரக்கூடிய காற்று, அந்த தண்ணி எப்படி நம்ம சல்லடை வச்சு வடிகட்டி குடிக்கிறோம், அதே போல அந்த காற்றை வடிகட்டி கொடுக்கும். அதனாலதான் வந்து ரோட்டோரங்கள்ல வந்து முழுக்க மரங்களை வச்சு அது நிழல் தரக்கூடியதாகும், கனி தரக்கூடியதாகும். முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா புளிய மரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும். அது பறவைகளுக்கும் பயன்பாடுடையதாக இருக்கு. அப்போ இன்னைக்கு அந்த மரங்களை வைக்கிறோம் அப்படின்னா நிறைய மரம் நடும் நிகழ்வு கூட நடக்குது. ஆனா மிக குறைவாக இருக்கு. உடனே மேல வர்ற மாதிரி கூட சீக்கிரமா வருது. இப்ப கஜா புயல்ல கூட நம்ம ஒண்ணு கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பாரம்பரியமாக இருந்த மரங்கள் எல்லாம் வந்து உடையில. ஆனா இந்த தற்போதைய இருக்கக்கூடிய அந்த ஹைபிரிட் மரங்கள்லாம் வந்து வெளியிருந்து வந்த மரங்கள்லாம் வந்து அந்த நிலத்துக்கு பொருந்தாது இருக்கு, அதெல்லாம் உடைஞ்சது. அப்படி ஒரு கனி தரக்கூடிய மரங்களாக பறவைகளுக்கும் அந்த உணவு சங்கிலின்னு சொல்லுவோம், ஒண்ணு இன்னொன்னு வந்து உற்பத்தி பண்ணுது. இப்ப அந்த பழத்தை சாப்பிட்டே அது போய் கொட்டை போடுது. இப்ப அரச மரத்தை கூட நம்ம என்னதான் வச்சாலும் வரமாட்டேங்குது. ஆனா தானாக அந்த பறவைக்குள்ள அந்த வயிற்றுக்குள்ள போய் அது வெளியேறும் போது அந்த அரச மரம் வந்து எங்கெங்கும் முளைச்சிருக்கு. அது போல வந்து காடுகளை உற்பத்தி பண்றதுக்கு வந்து, மரங்களை உற்பத்தி பண்றதுக்கு வந்து மனிதர்களை விட இந்த பறவைகள் வந்து பெரிய ஒரு பங்களிப்பு செய்யுது. அதனால ஒன்றை இன்னொன்று சார்ந்து வாழ்ந்து, இப்போ புத்தருடைய வழிமுறைகளை பின்பற்றவங்க ஒரு உரம் போட்டு அல்லது ஒரு பூச்சி மருந்து அடிச்சு அதை கொள்வது எப்படி சரி அப்படின்னு சொல்லுவாரு நம்ம. அப்போ பூச்சி விரட்டின்னு சொல்றாங்க, பூச்சி விரட்டி அடிக்கிறது. அது போல மருந்துகள் இயற்கையாவுக்கு உற்பத்தி பண்ணிக்க முடியும். அந்த தற்சார்பு முறையில அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கவுங்க வீடுகளில் உற்பத்தி பண்ணிக்க முடியும். அதே போல அந்த களைக்கொல்வி, அந்த ரவுண்ட் அப் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பாதிப்புகளை வந்து உண்டாக்குது. ஆனா விவசாயிகளுக்கு அது பொருத்தமாக இருக்கு. அதனால அதுக்கு மாற்றாக சில வழிமுறைகள்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ரவுண்ட் அப் அந்த தென்னை மரத்தை சுத்தி அடிச்ச மரத்தினுடைய தேங்காய் கூட சுவை வர்றதில்லை அப்படிங்கிறாங்க அனுபவத்துல. நம்ம கிராமத்துலதான் இருக்கிறதுனால அந்த தேங்காய் வந்து கட்டாயம் வந்து சுவையே இல்லாம போயிருது. அப்ப சுவையே இல்லாம போகும்போது அதுல உயிராற்றலே இல்லாம போகுது. இப்படி ஒன்றுடைய வளர்ச்சி இன்னொன்றை வந்து பாதிக்குது. அதுக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம அதை சீர்படுத்திக்க முடியணும் அப்படின்னு நம்ம தான் வந்து யோசிச்சு பயன்பாடுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த உடல் வந்து நம்ம ஆசன பயிற்சி, யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி அப்படி பாக்குறது இல்ல. தலையாயதான் என்னன்னா உடம்பு எல்லாத்த விட எல்லா நிகழ்வை விட உணவு, உடை, உறைவிடம்ங்கிற அப்போ முதல் தலையாயதான் இருக்கிறத இந்த உணவு விஷயங்கள்ல வந்து நிச்சயமாக கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கும்.
அதோட வந்து இந்த பட்டம் வந்து நல்ல கொடிக்காய்கள் வரக்கூடியது. நல்ல அந்த பாரம்பரியமான விதைகளை வந்து நம்ம வீடுகள்ல முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல பெரிய வீடுகள்ல கூட அந்த வீட்டுக்கு முன்னாடி தேவையான குப்பைகளை வந்து முன்னாடி கொட்டுவாங்க. அதுல 2 விதைய சுரக்காய் விதையோ பீக்காய் விதையோ போட்டுக்குவாங்க. அது அப்படியே மேல அழகாகவும் இருக்கும், நமக்கு தேவையான காயாகும். நீங்க உங்க வீடுகள்ல காலையில அந்த சமயத்துல அந்த காய் எடுத்து அதைய நீங்க சமைச்சு பாருங்க. நீங்க மார்க்கெட்ல இருந்து வாங்கி கொண்டு வரக்கூடிய காய்களையும் பாருங்க. 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவ்வளவு மாறுபாடா இருக்கும். அந்த நீங்க காய்களை வந்து நீங்க காலையில சமைச்சீங்கன்னா மதியம் சாப்பிடலாம், மாலையிலையும் சாப்பிடலாம். 3 நேரமா இருந்தாலும் அது கெட்டு போகாது. அதே சமயத்துல நீங்க மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரக்கூடிய காய்களையும் பாருங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மாறிட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த அழிவை பின்னோக்கி இழுப்போம் பாரு ஐயா நம்மாழ்வார். அந்த அழிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்த பின்னோக்கி இழுக்கிறது, அந்த பின்னோக்கி இழுக்கிற முயற்சியில தான் அந்த காளைச்சக்கரம் வந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. ஒரு சிறு துரும்பு, ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து சாவி போட்டு விடுற மாதிரி அது எந்த அளவுக்கு வண்டி ரேஸ் ஆகி போகும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் சேர்ந்த முயற்சியில இந்த ஊர்கூடி தேர் இழுப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லோருத்தனுடைய பங்களிப்பும் இதுல தேவை இருக்கு. அப்படி இழுக்கும் பொழுதுதான் அந்த ஒருத்தருடைய மூளையில உதித்த சிந்தனை இன்னைக்கு 1000 பேர்த்துக்கு 1 லட்சக்கணக்கான நபர்களுக்கு போய் சேர்த்திருக்கு. அதுதான் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட சமீபத்துல வாழ்ந்த மகான்களுடைய நூல்கள்லாம் இருக்கு, நிறைய நூல்கள் வெளிவந்திருக்கு. அப்படிப்பட்ட நூல்களை வந்து நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய சிந்தனைகள், அவருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு நபரை வந்து படிக்கும் பொழுது அல்லது அந்த நபரோட இணையும் பொழுது அவருடைய தாக்கம் ஒரு 10% உள்ள வரும். அதனால வந்து இப்போதைய காலகட்டத்துல வந்து நம்மாழ்வார் ஐயாவுடைய செயல்பாடும் அவருடைய வழியும் வந்து நாம் பின்தொடரல அப்படின்னா இந்த மனித சமுதாயம் வந்து எந்த நிலைக்கு போகும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்டே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. ஒரு தானியம் இருக்குதுன்னா அந்த தானியம் வந்து உருவத்துலதான் இருக்குது வழிய அந்த தானியத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சத்துக்களும் அந்த செயல்பாடும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ மண்ணு, தண்ணி, இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டே வரும். அப்போ இந்த உடம்பும் மாறிக்கிட்டே வருது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உடம்புடைய கம்பீரம் பார்த்தீங்கன்னா இப்ப இல்ல. என் குறிப்பா எங்க அம்மாவோட அப்பா நடக்கிற போது பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய உயரம் இருக்கும். அது நடக்கிற போது அந்த சவுண்ட் வர அந்த செருப்பு வந்து இவ்வளவு உயரம் இருக்கும். அதை 1 கிலோ வரும். அதை தூக்கி நடக்கக்கூடிய தெம்பு இருந்துட்டோம். அப்படியெல்லாம் வந்து வளர்ந்துருக்காங்க. ஏன் காடுகளை வந்து நைட்ல இரவுல சோளத்தட்டு போவாங்களாம். அந்த சோளத்தட்டு பிடுங்கும் பொழுது இந்த வெள்ளை வேளா மரம் நல்லா அந்த கைசோடு இருக்கிறதையெல்லாம் சீத்தி பிடிங்கிடுவாங்க. காலையில பார்த்தோம்னா அதெல்லாம் கிடக்குமா. ஒரு ஏர் ஓட்டிட்டு 2 தேங்காய்களை உடைச்சு சாப்பிட்டு அப்படியெல்லாம் வாழ்ந்தது. அங்க இருக்கக்கூடிய தண்ணியை அள்ளி குடிச்சு வாழ்ந்த நிலை இது. அதனால வந்து மீண்டும் இயற்கைக்கு திரும்பல அப்படின்னா ஆரோக்கியம் என்பது கேள்விக்குரியே அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவிடுறோம். அதனால நேற்று உரையாற்றிய விளக்கமளித்த செந்தில்குமார் அவரை நாம் பின்பற்றுவோம். அவருடைய செயல்பாடும் ஒரு பறந்து விரிந்த நிலையில போய் பயணம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மீண்டும் ஒரு இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இயற்கை வாழ்வியல்ல குறிப்பாக இந்த வேளாண்மை, உழவு தொழில், விவசாயம் அப்படிங்கிறத அந்த நாட்டு விதைகளாக முடிந்த வரைக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு அப்படிங்கிறத விட தனக்கானதாக தன்னுடைய குடும்பத்துக்கு சுயநலத்தின் மூலமாகவே பொதுநலம் பிறக்கும் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம போடுறத பார்த்துட்டு மற்றவங்களும் பார்க்கட்டும், பயனடையட்டும், பின்பற்றட்டும் அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டு சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நேற்று நடந்த சந்தோஷ்குமார் அவர்களின் சின்ன ஒரு சிறியதே அழகை இன்று பெரியதாக ஒரு அழகாக நமக்கு விளக்க உரையாக கொடுத்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மற்றும் போன ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம காங்கேயம் காளியப்பன் ஐயா அவர்கள் வந்து குழந்தைகளுக்கான ஒரு யோகா பயிற்சி எடுத்தாங்க. பாட்டோட கூடிய ஒரு யோகா பயிற்சி எடுத்தாங்க. அது வந்து ஒரு அறிமுக வகுப்பாக தான் இருந்துச்சு. வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தொடர் வகுப்பா அது இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அவங்களோட தொடர் வகுப்பா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து நம்ம வந்து 5:30ங்கிறத குழந்தைகள் வர்றதுனால நம்ம 6 மணி ஆக்கலாம். 6 to 7 அந்த டைம் வந்து ஆக்கலாங்கிறது எங்களோட இது. உங்களோட கருத்துக்களையும் நீங்க தெரிவிங்க. 6 to 7 வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த குழந்தைகளுக்கு மட்டும் 6 to 7 வச்சுக்கலாங்கிறத நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். உங்களோட கருத்துக்களையும் தெரிவிங்க. இன்னொன்னு வந்து இந்த இணைப்பில் இருக்கிறவங்க தங்களோட குழந்தைகளை அன்னைக்கு வீடியோ மூலியமா அவங்க நடத்துற கிளாஸ்ல எல்லாருமே வந்து நேரலையா கலந்துக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. நீங்களும் உங்க குழந்தைகளுக்கும் சரி, உங்களை சார்ந்த உறவினர்கள், நண்பர்கள், யாரோட குழந்தைகளா இருந்தாலும் அவங்களையும் வந்து இந்த நேரடி வாய்ப்புல வந்து கலந்துக்கிட்டு அவங்களுக்கு இந்த புதுமையான நிகழ்வு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. நம்ம மக்கள் தான் வந்து கொஞ்சம் யாரும் வராம இருக்கிறாங்க. ஆனா குழந்தைகளுக்கு வந்து இது ஒரு புதுமையான வாய்ப்புங்கிறதுனால கண்டிப்பா வந்து எல்லாருமே பங்கெடுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால வந்து வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 6 to 7 குழந்தைகளுக்கான அந்த யோகா வகுப்பை வந்து நம்ம நடத்தலான் இருக்கிறோம். உங்களுக்கு டைம் என்னங்கிறதையும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். கிடையாது, சிறப்பான அந்த நிகழ்வை வந்து நல்ல ஒரு நிகழ்வா மாற்றி கொடுக்கணும்னு இந்த தருணம் வந்து அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இன்று நம்ம இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கூத்தப்பாக்கம் சங்கத்திற்கும், இன்று நமக்கு நல்ல ஒரு சிந்தனைகளையும் விளக்கங்களையும் அளித்த அவர்களுக்கும், இந்த 365 நாட்கள் தொடர் ஓட்டத்தில் எங்களுடன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்குள்ளங்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு மீட்டிங் பண்ணிக்கலாமா? பண்ணிடலாம்.